மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது தாவேகா தலைவர் விஜய், தாவேகா ஆட்சி அமைத்தால் மகளிர்களுக்கு இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு எல்லா வகையிலும் அரசு உறுதுணையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்களுடைய மனைவி எவ்வளோ மன உளைச்சல பேசியிருக்காங்க பாருங்க. விஜய் கல்யாணம் பண்ணிட்டு 26 வருஷம் ஆச்சு, 2 குழந்தைகளை பெற்றெடுத்தேன், விஜயின் குழந்தைகளை நல்லபடியாக நான் பார்த்துக்கிட்டேன், விஜயோட அரசு சூழல் கருதி தான் பல முறை சுமூகமாக பெரிய விவாகரத்து கேட்டேன், அவங்க அனுமதிக்கல, விவாகரத்து மனு தாக்கல் செஞ்ச உடனே வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு வழக்கறிஞர் மூலமா சொல்லிட்டாரு. பிரிட்டன் குடியுரிமை பெற்ற எனக்கு சென்னையில தனியாக வீடு கிடையாது, விவாகரத்து கிடைக்கும் வரை விஜய் வீட்டில் வசிக்க எனக்கு உரிமை இருக்கு, விஜயோட நீலாங்கரி வீட்டில் என்ன அனுமதிக்க அவருக்கு உத்தரவிடணும், கோடி கோடியாக சம்பாதிக்கும் விஜய் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய நியாயமான ஜீவனாம்சத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பெண்களுக்கு பல விஷயங்களை ஆட்சி அமைத்தால் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய மனைவி என்ற பெண்ணுக்கு இப்பேற்பட்ட அநீதி இழைச்சிட்டார் என்று நிறைய பேர் பேசுறாங்க.